நர்சிங் பொது கலந்தாய்வில் +2 வகுப்பில் நர்சிங் எடுத்து படித்தவர்களுக்கு இடம் மறுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 23 அரசு நர்சிங் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 2000 நர்சிங் பட்டய படிப்புகளுக்கான கலந்தாய்வு திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை நடக்கிறது. இந்த இடங்களை நிரப்புவதற்கான பொது கலந்தாய்விற்கு +2 வகுப்பில் அறிவியல் பயின்ற 1000 மாணவிகளுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் +2 வகுப்பில் நர்சிங் எடுத்து படித்த மாணவிகள் அழைப்பு கடிதம் இல்லாமல் திடீரென 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வந்ததால் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து அழைப்பு கடிதம் இல்லாதவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்திலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதில் காவல்துறையினருக்கும் மாணவிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நர்சிங் குரூப்புக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா அங்க கொடுத்திருக்கிறது வந்து பியூ சயின்ஸ் குரூப் அவங்களை எல்லாருமே அலோவ் பண்ணிட்டாங்க. இப்ப கொடுத்திருக்க எங்க குரூப்பை வந்து பின்தங்கி விட்டுட்டாங்க. இந்த குரூப்பை மட்டும் தான் எங்களால எடுக்க முடியும், வேற எதுவும் எடுக்க முடியும். அவங்களுக்குன்னா எல்லா குரூப் நிறைய குரூப் இருக்கு எடுக்கிறதுக்கு. இதே ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க? எங்களுக்கு இந்த குரூப் மட்டும் தான் இருக்கு, எங்களுக்கு இது வேணும், இதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பல சார். நெட்ல பார்த்து டைம் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க, நேம் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க, ரேங்க் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இத்தனை வருஷம் படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஏன் பின்தங்கி வைக்கிறாங்க எங்களுக்கு தெரியல சார். இது முதல் எங்களுக்கு தெரிஞ்சாங்க. இது நடப்பாண்டு முதல் +2 வகுப்பில் நர்சிங் படித்த மாணவிகளுக்கு பட்டய நர்சிங் படிக்க முன்னுரிமை மறுக்கப்பட்டதால் தங்களது வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவிகள் தெரிவித்தனர்.